மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் பிரான்சின் பிரபல ஏர்பஸ் நிறுவன முதலீட்டு திட்டங்களை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான போக்குவரத்து அமைச்சருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் பிரான்ஸ் தூதுவர் இதனை கூறியுள்ளார். இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பெர்ட், ஸ்ரீலங்கா துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக மற்றும் பிரதி அமைச்சர் ஜனித ருவன் கொடித்துவுக்கு ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பொன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பில் பிராந்திய தொடர்புகளை வலுப்படுத்துதல், விமான போக்குவரத்து மற்றும் துறைமுக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, புதிய முதலீடுகளை ஈர்த்தல் போன்ற முக்கிய விடயங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இலங்கை ஒரு முக்கிய மையமாக திகழ்வதால் இருதரப்பு உறவுகளை மேலும் விரிவுபடுத்த பிரான்ஸ் ஆர்வமாக உள்ளதாக தூதுவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையை பாதித்த டிட்வா புயல் சேதங்கள் குறித்த கவலை தெரிவித்த தூதுவர் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து பிரான்ஸ் மனிதாபிமான உதவிகளை வழங்கியதை நினைவு கூர்ந்தார். அத்துடன் பிரான்ஸ் அபிவிருத்தி முகவர் நிலையத்தினூடாக மறுசீரமைப்பு பணிகளுக்கு ஆதரவு வழங்க பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். புயல் பாதிப்புகளுக்கு மத்தியிலும் இலங்கைக்கு வருகை தரும் பிரெஞ்சு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு பயண ஆலோசனைகளை சாதகமாக பேண பிரான்ஸ் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விமான போக்குவரத்து துறையில் பிரான்சின் நவீன தொழில்நுட்பங்களான சமிஞ்சை கட்டமைப்புகள் மற்றும் ரேடர் கருவிகளை பயன்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக அதேவேளை கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய திட்டம் தொடர்பாக உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அறிக்கைகள் கிடைத்தவுடன் பொருத்தமான முதலீட்டு முறைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என்று அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். இலங்கையின் மூலோபாய அமைவிடத்தை பயன்படுத்தி வான் மற்றும் கடல்வழி துறைகளை மேம்படுத்த பிரான்சுடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.